Hello friends, welcome to ME Madras Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல இறால் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. நல்ல டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 4 ல இருந்து 5 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி இதல சேர்த்துக்கறேங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல தொக்கு வரும். இத வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கும்போது நான் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்க இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின உடனே நான் ஒரு 4 தக்காளி பழம் இதில் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். பாருங்க எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாங்க. பாருங்க நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா இறால் வந்து குக்கிங் டைம் 10 மினிட்ஸே ரொம்ப அதிகம். அதுக்கு மேலே நம்ம குக் பண்ணோன்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலா, இந்த மிளகாய் தூள் இதெல்லாம், இந்த மசாலாலாம் நல்லா நம்ம குக் பண்ணிட்டோன்னா இறால் போட்டு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து இறால் 1/2 கிலோ சேர்க்குறேங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நம்ம மிளகாய் தூள் மசாலா எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறதுனால இப்போ இறா வந்து நம்மளுக்கு டக்குன்னு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அதோட பச்சை வாசனைலாம் முன்னாடியே போயிட்டுருக்கோம். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டிங்கன்னா இறால் வந்து நல்லா சுருண்டு வரும். இப்போ வந்து நான் ஒரு 2 கை தண்ணி இந்த மாதிரி தெளிச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம தொக்கு வந்து நான் திக்காக செய்ய போகிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. உப்பு பத்தலை, நான் இன்னும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு காரெல்லாம் வந்து இப்போவே செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. உங்களுக்கு வந்து இன்னும் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் 1 கப் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இப்போ நான் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம லிட் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லிட் போட்டு மூடி வைக்கலாங்க. பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை 2 நிமிஷம் நம்ம ஓப்பன்லேயே விடுவோம். இந்த மாதிரி நல்லா கலரிட்டு
இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சை பழம் சாறு இதில் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். ஹோட்டலில் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்குங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஓப்பன்லேயே வச்சு எடுத்துடலாங்க. பாருங்கள் இறால்லாம் எவ்வளோ நல்லா குக் ஆகிருக்குன்ட்டு. இப்போது இது கூடவே ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடைசியாக கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல அருமையான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதத்து கூட, சாம்பார் சாதம் கூட, ரசம் சாதம் கூட எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று கொடுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.